நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே ஒரே குடும்பத்தினர் மாறி மாறி ஆக்ரோஷமாக மோதிக்கொண்டனர். சொத்து தகராறில் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? பூர்வீக வீட்டில் யார் வாழ வேண்டும் என்கிற மோதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்கள் மாறி மாறி மோதிக்கொண்ட காட்சிகள் தான் இவை. சொத்து தகராறு கைகலப்பில் முடிய காரணம் என்ன? நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பழனியப்பன் என்பவர் 50 ஆண்டுகளுக்கு முன்பு அவரது சகோதரி காந்தாயி என்பவருக்கு தனக்கு சொந்தமான வீட்டை குடியிருப்பதற்காக கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் காந்தாயி மறைவுக்கு பிறகு பழனியப்பனின் மகள் ராணி என்பவர் தங்களது சொத்தை தங்களிடம் ஒப்படைக்குமாறு கூறிய நிலையில் அதற்கு காந்தாயியின் பேரன்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் காந்தாயின் பேரன்கள் பழைய வீட்டை சீரமைப்பு செய்ய முயன்றுள்ளனர். இதற்கு ராணி எதிர்ப்பு தெரிவித்து அவர்களுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார். அப்போது வாக்குவாதம் முற்றிய நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு உண்டது. பெண்கள் உட்பட இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கி கொண்டனர். இதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். நிலைமை மோசமானதை தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் அவர்களை தடுத்து நிறுத்தி காயம்பட்டவர்களை சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சொத்து தகராறில் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்ட சம்பவம் பள்ளிப்பாளையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.